வணக்கம் பாஸ்கர். வணக்கங்கண்ணா. நம்ம இந்த இருபது ரெண்டாவது இருபது எபிசோடு இல்லையா? இருபத்தி ஆமா, 28வது சீசன்ல 2வது எட்டாவது எபிசோடு. சீசன் ரெண்டாவது எபிசோடு. நல்ல வரவேற்பு தான். எம்பாடிட் பாலிடிக்ஸ் வந்து பெருசா யாரும் பேசல தமிழ் உலகத்துல. மற்ற இடங்கள் எப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து 2 3 பேர்கிட்ட நேரடியாகவே ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. ம்ஹும். அதுல குறிப்பா மனிதனுடைய உணர்வுகளுக்கு மையப்படுத்தியும் பேச வேண்டியிருக்கு. அரசியல் வந்து மனித உணர்வுகள்ல இருந்தானே. அரசியல் என்பதே ஒரு உணர்வு எழுச்சி தான். விடுதலைக்கான உணர்வு எழுச்சியா வைக்கலாம், இல்ல அடிமைத்தனத்துல இருந்து விடுபடுறது, இல்ல அடுத்தவனுடைய பிரச்சனையை பார்த்து வரக்கூடிய எம்பத்தி, சிம்பத்தி, இந்த மாதிரி உணர்வுகள் இருந்தா அரசியல் உருவாயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனுடைய வரலாறே அப்படித்தானே இருக்கு. திடீர்னுலாம் ஒண்ணு உருவாயிருக்காது. ஒரு நைட்ல யாரோ குக் பண்ணி கொண்டு வந்து வச்ச மீல் மாதிரி இல்ல அரசியல். ம். அப்போ இந்த மனித உணர்வுகள்ல இன்னைக்கும் சரி, வலதுசாரி இடதுசாரிங்கிறது வந்து எதன் அடிப்படையில எல்லாம் முடிவு பண்றோம்? ஒரு கன்சர்வேஷனிஸ்ட், லிபரல்ஸ் இதெல்லாம் எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கம்பேஷன் அண்ட் ஹேட்ரடை வச்சுதான் நாம் அதை முடிவு பண்றோம்னு தோணுது. ம். கம்பேஷன் ஒரு லார்ஜர் ஏரியானா, ஹேட்ரட் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரும்புற பக்கமெல்லாம் வெறுப்புணர்வு கிளப்பக்கூடிய ஊடகங்கள், அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இந்த கலையில கூட பயங்கர வெறுப்புணர்வை சுமந்து திரியிறாங்க. ம். அதற்கு மறுக்க வேண்டியதாவே இன்னொருத்தருடைய வாழ்க்கை அமைஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கலை ரீதியாக ஒருத்தர் வந்து வெறுப்பை வளர்க்குறாருன்னா, அந்த வெறுப்பை மறுக்கிறது, இந்த வெறுப்பை அகற்ற முடியல. அந்த வெறுப்புக்கு எதிராக வெறுக்கக்கூடிய இடத்துக்கு மாற்று சிந்தனையாலும் தள்ளுறாங்களோ. இப்போ உதாரணத்துக்கு அஹ் உம் ஏதோ ஒரு கருத்து வெளிப்படுது அப்படின்னா, அந்த கருத்து வெளிப்பட்ட பிறகு மாற்று கருத்து நீங்க வைக்க முடியல. அந்த கருத்தை எதிர்க்கிறதுக்காகவே நிறைய நேரத்தை செலவு பண்ண முடியுதோ, இல்ல அந்த கருத்துக்கான தோற்றுவா எங்க இன்டென்ஷனோ அதனுடைய ரூட் எங்கேனோ நம்மளால போய் தேடி பிடிக்க முடியுது இல்ல. நம்ம தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதும்பாங்க கிராமத்துல. நீங்க மூக்கணாங்கயிறை பிடிச்சாதான் மாடு நிக்குது அப்படின்னா, நீங்க வாழை பிடிச்சா மாடு எப்படி நிக்கும்? ம். அது மாதிரி நம்ம வாழை பிடிச்சின்னு நிறைய நேரம் சுத்துற மாதிரி தெரியுது. அதனாலதான் இந்த எம்பாடிட் பாலிடிக்ஸ்ல ரூட் நோக்கி நகர்ந்து போய் பேசலாம் அப்படின்னு தான் நம்ம இதை அறிமுகத்திலே சொன்னோம். ஒரு மனித உணர்வுகள், அந்த உணர்வுல இருக்கக்கூடிய எழுச்சி, அதுல இருந்து வரக்கூடிய தத்துவங்கள், அது அப்புறம் எப்படி ப்ராக்டிக்கல் இதுவா மாறுது அப்படிங்கிற ப்ராசஸ்ல ரெண்டாவதா இந்த வெறுப்பை எடுத்து பேசலாம் அப்படிங்கிறது தான் தோணுது. ஒரு வெறுப்புணர்வு, கசப்புணர்வுன்றது ஒரு ஒரு கசப்புணர்வு வெறுப்புணர்வா மாறி அது எப்படி மக்களை அரசியல் பாதிக்கப்படுதுன்னு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது வெறுப்புணர்வு அப்படின்னு எடுத்தோம்னா, வெறுப்பு எங்கிருந்து உருவாகுது? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல எங்கிருந்து எல்லாம் அது வருது? நமக்கு ரொம்ப உதாரணமாக தினம் தினம் தெரியறது என்னன்னா, சமூக வலைதளங்கள்லயோ நம்ம செய்தியில படிக்கிறதோ அல்லது ஊடகங்கள் வர்றதோ, ரெண்டு இடத்துல இருந்து எனக்கு வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒண்ணு அச்சம், பயம், அது மிகைப்படுத்துறது, சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டியை மிகைப்படுத்துறது. தமிழ் செய்திகளை வந்து பார்த்தோம்னா, தொடர்ந்து தினம் தினம் வந்து விபத்துகளை வந்து அதிகப்படுத்த மிகைப்படுத்துறது. நேற்று ஏதோ ஒரு செய்தி, அதாவது ஒரு விபத்து நடக்குது சாலையோரத்துல, அதை வந்து இந்த சிசிடிவி கேமரா பதிவு பண்ணுது. நான் உட்கார்ந்து எண்ணினேன். இந்த செய்தி வந்து வீட்டுல தொலைக்காட்சியில் ஓடிட்டு இருந்துச்சு. 8 முறை வந்து அதை தொடர்ந்து ஒளிபரப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற செய்தி கிடையாது. ம். இது வந்து தமிழ் செய்தியில முதல் சேனல், அதிகமாக மக்கள் பார்க்கக்கூடிய சேனல்னு சமீபத்துல படிச்சுட்டு இருந்தேன். அந்த சேனல்ல 8 முறை தொடர்ந்து போடுறாங்க இந்த விபத்து நடக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது தடவை, ரெண்டாவது தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது தடவை, அது மாதிரி தொடர்ந்து வந்து அந்த விபத்தை வந்து உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்றதுன்றதுனால திரும்பி திரும்பி போட்டுட்டே இருக்காங்க.
அண்ட் அதே செய்தி வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஓடுது. அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துல அந்த ஒரே ஒரு விபத்து ஏறத்தாழ ஒரு 4 முறை, அது வந்து 4 அல்லது 5 முறை அந்த 20 மணி நேரம் செய்தி தொகுப்பு வந்து ரிப்பீட் ஆச்சுங்க. ஆஹ் ஒவ்வொரு 5 ஒவ்வொரு இதுலயும் 8 தடவை அதை காமிக்கிறான் அப்படின்னா 1 மணி நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பயம் அல்லது ஒரு அச்சம், ஆஹ் ஒரு 4 × 8 30 முறையாவது வந்து உங்களுக்கு வந்து பாக்குறீங்க. 1 மணி நேரத்துல 30 முறை ஒரே விபத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அதை பத்தின உணர்வு என்ன இருக்கும்? இந்த மாதிரி வண்டியில நீங்க ஏறி உட்காரும்போது, ஏன்னா இது வந்து குழந்தைங்க பாக்குறாங்க, இது பெரியவங்க பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள என்ன உணர்வு ஏற்படும்? ஸோ ஒரு பயம் அல்லது ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது ஊடகங்கள் இன்னைக்கு பார்க்க முடியுது. இதையே தான் வந்து ஆஹ், இன்னொரு விதத்துல இது வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடியது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து செய்திகளை நடக்கதை சொல்றேன். ம். ஹேட் ஸ்பீச்னு சொல்றேன். ம். அதுவும் இதுல இருந்து துவங்குதான். இந்த ஒரு திரும்பி 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 யாரோ ஒருத்தர் வில்லன் ஆக்குறோம். அவர்களின் ம். பால் நம்ம வந்து ஆஹ், அவங்கள வந்து எவ்வளவு மோசமானவங்கன்னு சித்தரிக்கிறோம். அது ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாகவோ, ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களாகவோ, அல்லது ஒரு ஏன் இப்போ வந்து எடுத்தோம்னா ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாகவோ கூட இருக்கலாம். ஆமா. அது நம்ம அந்த காஷ்மீர் பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தானை வந்து நம்ம திட்டுவது அப்படின்றது ஒரு பாகிஸ்தானை திட்டுவதுன்றதை தாண்டி அந்த இந்த ஒரு வெறுப்பு ஏற்படுத்துறது. வெறுப்பு, இஸ்லாமிக் வெறுப்புன்றதை மேலும் மேலும் வலுப்படுத்துறது நேரடியா தெரியும். ஆமா. ஒரு தேசத்தின் மீது மட்டும் இருக்காதுன்னு மட்டும் தான். இது தேசத்தின் மீது தொடங்குது. ஏன்னா தேசத்துல அதுக்கு வந்து ஒரு மதத்துல வந்து முடியுது. மதத்துல வந்து முடிஞ்சிருது. இங்கே அதே மாதிரி காஷ்மீரிகளை வந்து எதிர்க்கிறது அப்படின்றது அது வலுப்பெற்று இருக்கு. அப்படி வட மாநிலங்கள்ல காஷ்மீரை சேர்ந்தவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வந்து அடிக்கணும் உதைக்கணும்னு இப்ப மசூரியில யாரோ ஒரு காஷ்மீரி மாணவர்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க, மற்ற இடங்கள்ல ஆமா. அடிக்கிறாங்க. அந்த காஷ்மீரி இது வியாபாரிகளை வந்து அடிக்கிறாங்க இடங்கள்ல அப்படின்றத வந்து பார்க்க முடியும். ம். சோ இது வந்து அகைன் வெறுப்புணர்வை தூண்டுவதாக இருக்கு. ஒண்ணு ம். பயத்துல தூண்டுறது, இன்னொன்னு ம். வந்து நேரடியாக வந்து ஒரு மனிதரை வில்லனாக சித்தரிச்சு அதுல இருந்து ஒரு மனிதரையோ அல்லது ஒரு குழுவையோ ஒரு மதத்தையோ இனத்தையோ தூண்டுறது. ம். மூன்றாவது உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, நம்ம உணர்ச்சியை தூண்டுறது வந்து வெறுப்புணர்வுக்கு காரணமாக்கப்படுவது என்னன்னு பார்த்தான்னா ம். ஆசையை தூண்டுறது. ம். அக்ஷய திருத்தியக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து. ம். இப்படின்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்ச நான் குழந்தை பருவத்துல எல்லாம் இந்த அக்ஷய திருதின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்படின்னு ஒரு இது ஒரு விழா, ம். இது ஒரு இதுன்னு தெரியாது. நீங்க சொல்லும்போது ஒரு சிரிப்பு தான் ஞாபகம் வருது. ம். காதலிக்க என்ன செய்யணும் அப்படின்னு ஜோசிக்காரங்கிட்ட கேட்கறாங்க டிவியில உட்காந்து. தயிரோட என்னது வாங்கி கொடுங்க. எது எது? தயிரோட தயிரோட வாங்கி கொடுங்க. காதல் செட் ஆயிடும்னு சொல்லுங்கிறான் ஜோசியம் ஐயோ. டிவியில. ம். அப்புறம் ஏதோ குடும்ப சிக்கல் இருக்கு அப்படின்னா கிரைண்டர் வாங்கி கொடுங்க. ம். ஏதோ அது மாதிரி ஜோசியம் சொல்றவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பொருள், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும், ம். பிரச்சனை எப்படி போகும், அப்படிலாம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி அரிசியது நீங்க தானே அமைச்சீங்க. அந்த மேரி கோல்டு பிஸ்கெட்ல ஒரு கோல்டு முக்கியம். ம். இப்போ பொருள்ல இருந்து, இப்போ பொருள் வந்து வாங்க முடியாத விலைக்கு போயிட்டு இருக்குன்னு வைங்க, 9,100 மேல போயிடுச்சு கிராமு. அட்லீஸ்ட் நீ வாங்க முடியல மேரி கோல்டு பிஸ்கெட்டையாவது வாங்கி சாப்பிடு. ம். விவிடி கோல்டுங்கிற கோல்டு, வார்த்தை, விவிடி கோல்டு விவிடி எண்ணெயை கோல்டு வாங்கி வாங்கு பயன்படுத்து. வாங்கு. ம். அது வந்துருச்சு. அந்த மாதிரி ஆடு வருது இப்போ. அந்த கோல்டுங்கிறத ஹைலைட் பண்ணி ம். அதை எம்போஸ் பண்ணிட்டு அக்ஷய திருதி நாள் என்று கோல்டு வாங்குங்கன்னு. ம். இன்னும் ஒன்றும் புரியல. அப்ப அது இப்போ ஒரு தங்கன்றத கூட ஏதோ ஒரு இந்திய மனநிலையில பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, எல்லா ஃபைனான்சியல் அட்வைசரும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா சொல்லி அது மேல ஒரு ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு வைங்க, ஒரு வேல்யூ ஏற்றி வச்சிருக்காங்க. அது இது வந்து இந்த அந்த வார்த்தையின் மீது இப்ப தங்கங்கிற வார்த்தையே நீ காஸ்ட்லி ஆயிடும் போல இருக்கு. அது அது ஒரு பக்கம். இப்ப அந்த நீங்க அச்சய தீர்தலை சொல்லும்போது இந்த வார்த்தை தான் இந்த நீங்க வெறுப்புணர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாருன்னு யாருன்னே தெரியாது. இப்போ நான் ஒண்ணுமே இல்லை. இப்போ இருக்கேன். இப்போ மீசையை மட்டும் எடுத்துட்டு நான் போனேன்னு வைங்க,
ஏன்னா இந்த ம். மக்கள் என்னவா பார்ப்பாங்கன்னு ஒரு முறை நான் போயிருக்கேன். எங்க வீட்ல ம். ஒத்துக்க மாட்றாங்க, எங்க அப்பா, அம்மாவ. ம். என்னது என்ன நீ எங்க அப்பா கேட்ட வார்த்தை, "என்ன நீ துளுக்க பையனாட்ட வெட்டின்னு வந்துக்கிறன்ருவாரு." ம். அது வந்து ஒரு வெறும் முடியா பார்க்கப்படலல்ல. ம். அவருக்கு இஸ்லாம வெறுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த இப்படி இருந்தா இவங்க தான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வெறுப்பு வந்துருதுல்ல. அப்ப யாரா இருந்தாலும். இப்ப நெறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் ஒரு முறை அது மாரி சாம்பிளுக்கு ஒரு 2, 3 நாள் அது மாரி சுத்தி பார்த்தேன். கொஞ்சம் ம். தாடிய இப்ப அதிகமா வச்சு மீசைய மட்டும் எடுத்துட்டேன். ம். எடுத்துட்டு சுத்தி இருந்திருக்கேன். அதே மாரி கஃபியான்னு ஒரு துணி இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். கட்டம் கட்டமா அந்த இவங்கலாம் போடுவாங்க. தெரியும். நான் அந்த ரொம்ப பயன்படுத்தியிருக்கேன் ஒரு பீரியட்ல. ம். அந்த துணிய நீங்க போட்டுன்னு போனீங்கன்னா, உங்கள எப்படி பார்க்குறாங்க? ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த 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 அத போட்டு போம்போது அவங்களுடைய பார்வை என்ன? சும்மா நம்ம எல்லாமே இப்ப ட்ரைலர்ன்ற மாரி வாழ்ந்து பார்க்குறது தானே. அப்போ நெறைய வித்தியாசம் தெரியும் உங்ககிட்ட இருந்து. இவருகிட்ட இருந்து தொப்பியும் திருச்சி இஸ்மாயில்கிட்ட இருந்து தொப்பியும் வாங்கி கொஞ்ச நாள் போட்டுருந்துருக்கேன். ம். அப்போ மக்கள் வந்து அந்த அப்பியரன்ஸ்லயே உங்கள வெறுத்துடுறாங்க. நீங்க பேரு பாஸ்கர்ன்னு சொன்னா கூட அதெல்லாம் சிந்திக்க யாரும் தயாரா இல்ல. ஒரு சமஸ்கிருத பேர் தான் பாஸ்கரு அப்படின்லாம் உட்காந்து யோசிக்கல. என்னுடைய அப்பியரன்ஸ், என்னுடைய மீசை, என்னுடைய தொப்பி, தலப்பா, நான் மேல போட்டிருக்க துண்டு, நான் கையில வச்சிருக்கிற பொருள், இதே போதுமானதா இருக்கு மக்கள் என்ன வெறுக்கிறதுக்கு. அதாவது புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்ல வரல நான் இத. என்ன வெறுக்கிறதுக்கு இது எல்லாமே போதுமா இருக்கும்பொழுது, ஒரு அதே மாரி காஷ்மீர்ன்னு சொல்றதுனாலயோ, பாகிஸ்தானின்னு சொல்றதுனாலயோ, ஆனா இதெல்லாம் எங்கருந்து ரூட் நீங்க தேடி பாருங்களேன். இந்தியா, பாகிஸ்தான் எதிரா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா, ரோட்ல இப்போ உட்கார்ந்து பார்ப்பாங்களே! இன்னைக்கு தான் ஐபிஎல்ல சீட்டுக்கு சண்டை போடுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஷோரூம்ல டிவி வெளியில திருப்பி வைப்பான். இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்னா. ம். ரோட்ல அவ்வளோ பேர் நின்னு பார்ப்பாங்க. ம். "அவன அட்றா, குத்துறா, இன்ஸ்மாம் உலக கொல்றா" அப்படின்னு தான் பேசுவாங்க. அவன் ஷோயப் அக்தர் போட்டான்னா, அது தி இது வந்து மக்கள் மனசுல அப்படியே உருவானது இல்ல. இந்த கூட்டத்தோட நம்ம கத்துனா தான் நாம இங்க இருக்கிறதுக்கு தகுதியானவன்ற மாரி நெனச்சுர்றாங்க. அவங்களுக்கு ம். பாகிஸ்தான் பீரோன பத்தி கேட்டீங்கன்னா சொல்லத் தெரியாது. அ ம் சுதந்திர வரலாறும் தெரியாது. எ ம காந்தி ஜின்னாக்கு நடந்த கான்ஃப்ளிக்ட்டும் தெரியாது. காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ல நம்ம ட்ரீட்டி போட்டோம்னு தெரியாது. ஆனா ஒரு மனிதன வெறுக்கிறோம்ல. இன்சமா முல்லக்குன்னு ஒருத்தன வெறுக்க முடியுது. அதுலயும் பாருங்க இவங்கள நம்ம இந்த வாசிம் அக்ரமு இந்த மாரி செலக்ட் பண்ணி வெறுப்பாங்க ஜனங்க. சின்ன வயசுல இருந்தே அத பார்க்க முடியுது. இது வந்து ஒரு 20, 25 வருஷமாக ஊடகம், அதுவும் அந்த கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்துங்கிறவங்க கூட எந்த கான்ஷியஸும் இல்லாம கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ. அதுவும் இப்ப தமிழ்ல அதோட மோசமா இருக்கு. "வெட்டுறா அவன, குத்துறா அவன" தனுஷ் பாடுற மாரி. "நொறுக்கி விட்டார், சிதைத்து விட்டார்" அ அப்படின்னு இந்த வார்த்தைலாம் வந்து இப்ப கிரவுண்டுக்குள்ள இருக்கும்பொழுது, ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரிக்கெட்ட ரெஸ்லிங் மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 நபர்களுக்கு நடக்கிற ரெஸ்லிங்கு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சது. இது மாரி 1, 2 கிடையாது. இலக்கியத்துல நம்ம எடுத்தோம்னாக்க, இப்ப நீங்க நீ காலையில அறிமுகப்படுத்தின ஒரு அருண் ஷோரிய, இதுக்கு முன்னாடி அருண் ஷோரிய அம்பேத்கர் வெறுப்பாளரா தான் தெரியும். அப்படிதான் அந்த அந்த டைட்டிலே அப்படிதான் அவர பத்தின ஒரு ஐடியா வச்சிருக்கு. அவர பத்தி எழுதியிருந்தாரு. இப்போ வந்து சாவர்கருடைய பிரச்சனைகள் எழுதுறாரு. அதற்கு ஒரு ஒரு ரிவ்யூ வரும்பொழுது, இன்னும் டீப்பா அனலைஸ் பண்றோம் இல்லையா? டைட்டில் இட் செல்ஃபே நமக்கு வந்து நெறைய பீதி ஆகுது. கடந்த 10 ஆண்டுகள்ல ரைட்டர்ஸ் கேஃப்லாம் போனீங்கன்னா, வாசல்லயே 10 புக் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்தோ, சாவர்கர் சார்ந்தோ புத்தகம் வச்சு தான் உள்ள போகவே முடியுது. ஒரு இக்கிம்பாதம் சொல்ல போனாலும் சரி, அல்லது வேற ஏதாவது இந்த பெரிய மால்ல இருக்கிற புக் ஷாப்லாம் கூட வரவேற்பு அறையில அத வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பிரஷர் வருதா என்னன்னு தெரியல. ஆனா வச்சு விக்கிறாங்க. அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாரியும் புத்தகம் வர்றதில்ல, ரிவ்யூ வர்றதில்ல, படிக்கிறதும் இல்ல. முதல்ல நம்ம வெறுக்கிறோம். இந்த மாரி அருண் ஷோரியோடைய இந்த சாவர்கர் புக்கையும் யாரும் படிக்காம விட்டுருப்பாங்கன்னு கூட தோணுது. தமிழ் உலகத்துல ஒண்ணும் பேசப்படல அந்த புஸ்தகம். அத பத்தி சொல்லுங்கண்ணா. அந்த ரூட் நம்ம யோசிச்சோம்னா தெரியும். இல்ல நான் அந்த புத்தகத்த வாசிக்கல. பட் ம். இந்த புத்தகத்த பத்தின ஒரு ரிவ்யூ படிச்சுட்டு இருந்தேன். ம். படிக்கும்போது தான் அந்த அந்த ரிவ்யூ பண்றவரு அந்த கேள்வி எழுப்புறாரு. ம். ம். ஏன்னா பல பேருக்கு அருண் ஷோரி மேல இருக்கக்கூடிய ஏன்னா நான் எல்லாம் வந்து அருண் ஷோரியோட கட்டுரைகளை படிச்சு வளர்ந்தது. ம். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த அஹ், ராம்நாத் கோயங்கா தலைமையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடக்கும்போது இந்த ம். போஃபர்ஸ் ஸ்கேண்டல் ம். ராஜீவ் காந்தி எதிர்த்து ம். 3 பேர் அதுல வந்து திட்டவட்டமாக எழுதினாங்க. ம். ஹிந்துல வந்து வித்யா சுப்பிரமணியம்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுவாங்க அந்த காலத்துல. ம். நான் சொல்றது லேட் 80s ராஜீவ் காந்தி பீரியட்.
ம். கொல்லப்படுறதுக்கு முன்னாடி நடந்த அந்த 85ல தானே அவர் ஆட்சிக்கு வர்றாரு. ம். 85 டு இந்த 89 அந்த பீரியட்ல இந்த போஃபர்ஸ் கேண்டீன் நடக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய ரஃபேல் வந்து சுத்தமா அதை பத்தி எழுதாதது ஒண்ணு இருக்கு. ம். அந்த பீரியட்ல எழுதினவங்கள்ல முக்கியமான நபர்கள் வந்து ராம்ஜெத் மெலானி, அருண் ம். ஷோரி மற்றும் எஸ் குருமூர்த்தி. ம். 3 பேரும் வந்து வெவ்வேறு தளங்கள்ல பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறாங்க. ம். குருமூர்த்தி இன்னமும் வந்து ஆர்எஸ்எஸ் இன்டெலக்டாக சுத்திட்டு இருக்கிறாரு. ராம்ஜெத் மலானி இறந்து போயிட்டாரு, சுப்ரீம் கோர்ட் லாயர். ம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. ம். அருண் ஷோரி 2014 வரைக்கும் ஆதரிக்கிறார். ம். பல பேர் நினைக்கிறது என்னன்னா, மோடி ஆட்சிக்கு வரும்போது தன்னை மந்திரி ஆக்குவாங்க, ராஜ்யசபை உறுப்பினர் ஆக்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அது வந்து எதுவுமே நடக்கல. ம். அப்படின்றதுனால அவர் வந்து அதுக்கப்புறம் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு இவங்கள அப்படி. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த அருண் ஷோரியும் அதற்கப்புறம் இருந்த அருண் ஷோரியிலையும் மாற்றங்கள் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய பாலிசி எல்லாம் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அதனுடைய உச்சபட்சமாக வந்து சவர்கர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உடைக்கிற மாதிரி இப்போ கடந்த ம். 10 ஆண்டுகள்ல அவரை பத்தின புகழாரத்துல உச்சத்துல போய் எழுதப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கு. ம். ஹிஜியோகிராஃபி அப்படின்னு, அதாவது ம். பயோகிராஃபின்றது வந்து வெறும் ஒருத்தர் புகழ்ந்தே எழுதப்படுவது ஹிஜியோகிராஃபி. அது ம். மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் கடந்த 10 ஆண்டுகள் வந்திருக்கு. எங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை மையப்படுத்தி நடக்குதோ அங்கெல்லாம் அது நிறைய வரும். ம். சவர்க்கரை பத்தின ஒரு புரிதல் வந்து பேலன்ஸ்டு புரிதலே வந்து இல்லாம போயிடுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ம். அவர் வந்து ஒரு தீவிரமான தேசபக்தர் அப்படின்ற மாதிரி எழுதி, ராகுல் காந்தி கூட அவரை வந்து அந்த இதை ஒரு மெர்சி பெட்டிஷன் அவர் அந்தமான் அந்த பிரிசன்ல இருந்து எழுதினது, ஜெயில இருந்து அவர் எழுதின அந்த கடிதம் அரசாங்கத்துக்கு, நான் உங்களை எதிர்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு துணியில் அவர் எழுதியிருக்கிறத வந்து பார்லிமெண்ட்ல பேசி பயங்கர எதிர்ப்பு எழுந்தது அது. அதை 2 3 ஐக்கனா காமிக்கிறாங்க. ஒண்ணு வந்து அவர் இந்துத்துவத்தின் ஐக்கனாக காமிக்கப்படுவது. ஏன்னா அவர் தான் இந்துத்துவ பத்தி முதல்ல எழுதுறாரு. அதுதான் ஆர்எஸ்எஸ் மற்றும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க பின்பற்றுறாங்க. ம். இரண்டாவது, அவரை வந்து காந்தியை எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவரை சித்தரிக்கிறாங்க. ம். அஹ் இந்து மகாசபான்றது ஒரு ஃப்ரிஞ்ச் ஆர்கனைசேஷன். அது வந்து ரொம்ப பெரிய, அவங்களுடைய மிகப்பெரிய பிரபலமானதே வந்து காந்தியை சுட்டு கொன்ன ஆளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படின்றது. ம். அந்த அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரிஞ்சு ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சின்ன நிறுவனமாக தான் அதை பார்க்க வேண்டியது. ம். திடீர்னு இவர் அவரை பத்தி ஏன் எழுதுறாரு? அந்த ம். அந்த வெறுப்புணர்வு அப்படின்றது வந்து நிறைய உருவாக்கக்கூடிய அந்த மனிதர், ம். அவருடைய புரிதல் என்னன்றதை பத்தி இவரே எழுதுறாரு. ம். இவருக்கே அந்த ஒரு புரிதல் எங்க இருந்து வந்துச்சு ம். அருண் ஷோரிக்கு அப்படின்றத வந்து இந்த அந்த ரிவ்யூல வந்து அந்த கட்டுரையாளர் எழுதியிருக்காரு அது மாதிரி. ஸோ அது ம். எனக்கு ஒரு வித்தியாசமாகப்பட்டது. ஏன்னா ம். இதுல நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து யார் எழுதுறாங்க, எதை பத்தி, எங்கிருந்து வருது வெறுப்பு அப்படின்றத ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ம். இரண்டாவது, நமக்கு இன்னைக்கு இன்னமும் புரிந்துக்க வேண்டிய விஷயம் வந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, இன்டென்ஷன் என்ன. அருண் ஷோரி வந்து 2 3 விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, அந்த வெறுப்பு அப்படின்றது எங்கிருந்து துவங்குது இவங்களுடைய எழுத்துக்கள்ல, ம். அதை வந்து அதுக்கு இவங்க எதை தீர்வா பாக்குறாங்க. ம். இப்ப அதுதானே வந்து நமக்கு மிகையாகுது. ஏன்னா ஒரு சிந்தனை யாரை வந்து தூண்டுறாங்களோ, அரசியல் என்ன ஆகுதுன்னா அந்த சிந்தனை வந்து ஒரு ஐடியாலஜியாகவோ அல்லது ஒரு மூல அப்பும், ஒரு புத்தகமாகவோ அல்லது ஒரு சொற்பொழிவாகவோ ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னா, ம். அது ஒரு ஒரு கட்சியோ அல்லது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கட்டமைப்புக்குள்ள மேல இருந்து கீழே அது பெர்குலேட் ஆகும்போது ம்.
அது வந்து அதுதான் வந்து ஆக்ஷனா மாறுது. அதுதான் வந்து ஒரு எம்பாடிட் வியூவா மாறுது. ம். முஸ்லிம்களை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து அவர் ஒரு சிந்தனை வடிவில் அவர் வந்து ஒரு எழுத்து உணவாக எழுதுறாருன்னா, அந்த ம். எழுத்தானது தான் இன்னைக்கு வந்து நாம அங்கங்க வந்து முஸ்லிம்களை பார்த்தாலே அடிக்கிறது, அவங்கள வந்து நீ வந்து ராமர் பேரை சொல்லுன்னு சொல்லி வற்புறுத்துறது, அந்த ம். மாதிரி விஷயங்கள் இப்ப பண்றாங்க இல்லையா? ம். அத வந்து அந்த செயல் வடிவமாக மாறும்போது தான் அது எம்பாடிடா மாறும். அது வந்து தன்னை உள்ளுக்குள்ள அப்படியே எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த வெறுப்பு அப்படியே உள்ள வருதுல்ல. ம். அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையிலிருந்து துவங்கி தான் அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. அந்த அது எழுத்து 2 எங்கிருந்து தான். வருதுன்ற இந்த புரிஞ்சுக்க மாட்டேன்றோன்றது தான் விஷயம். ம். ம். 2 தான். இந்த வெறுப்பினுடைய இது வந்து ஒண்ணு வந்து தோல்வி. தோல்வியின் மீது இருக்கக்கூடிய பயம், வெற்றியின் மேல இருக்கக்கூடிய மோகம். ம். இது 2ம் தான். வெற்றிய வச்சுட்டா போயிடுது. வெற்றிய அனுபவிக்காமயே இருக்கிறவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். ம். இந்த அந்த அந்த ஏதோ ஒரு படத்துல ஆனந்தராஜ் கண்ணாடிய பார்த்து தானே துப்பிப்பான். "தோத்துக்கினே இருக்கியேடா" அப்படின்னு. ம். இப்போ வரலாற்று ரீதியாக தோத்துக்கினே இருந்தவங்க கடைசியா கையில எடுக்கிற ஆயுதம் வெறுப்பா இருக்கு. இப்ப நீங்க சாவர்கரா இருக்கட்டும், அதுக்கு பிறகு உருவானவங்களா இருக்கட்டும், யாரோ இங்கன்னு இல்ல. அது யூரோப்ல நடந்த வன்முறையா இருக்கட்டும், அ அமெரிக்கால நடக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மேல நடக்கிற வன்முறையா இருக்கட்டும், எங்க எடுத்தாலும் அவங்கலாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கங்கிறது தான் இவங்களுக்கான தோல்வியா இருக்கு. இப்ப இவன் நிம்மதியா இருக்கான். இப்போ ஒரு 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 காஷ்மீரிக்கு இந்திய மக்கள் இது காஷ்மீரியே இந்திய மக்கள் இல்லன்னு இவங்க பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப ம். அது ஒரு எவ்வளவு பெரிய அபத்தம். ம். காஷ்மீருங்கிறத ஒரு பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு ஆக்கிட்டாங்க. ம். அது ஒரு ம். ஒரு ஐசோலேட்டடு ஒரு அதுக்கு காரணம் அவங்க அத இதுவா மாத்துனாங்க. சட்ட ரீதியான விளக்கம் கூட சொல்ல காஷ்மீர் என்பதை இந்தியாவுடைய ஒரு பார்ட்டாவே மக்கள் மனசுல ஏத்துக்க முடியாத மாரி ஆக்கியிருக்காங்கல்ல. அது முசோரில நடந்த வன்முறையா இருக்கட்டும், யுபில நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேலூர்ல இருக்கக்கூடிய நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் அ இதய அறுவை சிகிச்சைக்கு வந்தவங்க, கி கிட்னி ரீப்ளேஸ்மென்ட்க்கு வந்த குழந்தைங்கலாம் வந்து வெளியேத்துனதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அ இது இது வெறும் பாகிஸ்தானிகள வெளியேத்துன ஒரு மனநிலை மட்டும் இல்ல. காஷ்மீரே ஒரு ஒரு நாடு மாரி ஒரு மனநிலை இப்ப உருவாக்கியிருக்கு. காரணம் தோல்வி தான் இவங்களுக்கு. இவங்களுக்கு தோல்வி வரும்போது தான் வெறுப்ப உருவாக்குறாங்க. இதே வெறுப்ப மத்த நேரத்துல உருவாக்கலாமே! அப்போ மக்கள்கிட்ட நீங்க தோத்துட்டீங்க. இந்தியனாக நீங்க தோல்வி அடைந்துட்டீங்க. அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலயும் இந்த துப்பாக்கி சூட ஒரு தோல்வியா, இது ஒரு அரசனுடைய தோல்விய மக்களுடைய தோல்வியா கன்வெர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ம். அதுதான் வெறுப்புடைய மிக முக்கியமான ரூட்டா நான் பார்க்குறேன். இப்போ ஒரு ஒரு பாதுகாப்பு துறை, உள்துறை அல்லது பிரதமரோ, அ அல்லது அந்த துறை சார்ந்த முப்படை தளபதிகளோ தன்னோட தோல்விய ஒத்துக்கல. ம். இது யாருடைய தோல்வி? இந்துக்களுடைய தோல்வி. ம். அவரு இந்தியர்களுடைய பியூஷ் தோல்வி. அந்த ம். மத்திய மந்திரி ஒருத்தர் இருக்காருல்ல, பியூஷ் கோயல். கோயல். அவரு சொன்னாரு, "இவ்ளோ ம். மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ம். நாம வந்து அனைத்து மக்களும் என்னைக்கு வெறும் இந்தியாவுக்காக மாத்திரமே வேலை செய்றாங்களோ, யார் மனதிலயும் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாம பண்றாங்களோ, அன்னைக்கு தான் இது மாரி தாக்குதல்கள் நடப்பது தவிர்க்க முடியும்." அப்படின்னு சொல்லி ம். நேரடியாகவே ஒரு மந்திரி வந்து ம். ஒட்டுமொத்த இந்தியர்கள் மேல பழிய போட்டாரு. ம். அதான் அந்த அதனாலதான். பழி நமக்கு என்ன ஆகுதுன்னா, நாம எல்லாம் ஒவ்வொருத்தரும் தோத்துட்ட மாரி. ம். வாழ்க்கையில ஏதோ ஒரு கடமையிலிருந்து தவறிய ஒரு குடிமகனாக உணர வைக்கும் பொழுது, அது ஒட்டுமொத்த தேசத்தின் மீதோ, ஒரு இனக்குழு மீதோ, ஒரு மதம் சார்ந்தவர்கள் மீதோ ஒரு வெறுப்பா மாத்துறாங்க அவங்க. அந்த ம். தோல்விய. ஏன்னா ம். புத்தர்கிட்ட இருந்து நான் இத பிராக்டிஸாவே டிரைவ் பண்ணியே வந்து இருக்கிறதுனால, எங்கே வந்து அறியாமை இருக்கிறதோ, அங்க வெறுப்பு இருக்குங்கிறாரு. ம். 1. இன்னொன்னு எங்கே வந்து தோல்வி இருக்கோ, அங்க பயம் இருக்கும். அந்த பயம் வெறுப்பா மாறும் அப்படிங்கிறாரு. தோல்விய வந்து உங்களால ஒப்புக்கொள்ளவே முடியாது. தோல்விய ஒத்துக்கிறதுக்கெல்லாம் பெரிய மனநிலை வேணும்ல. தோத்துட்டோன்ற ஒத்துக்கவே ஆமா. முடியாது. அது ஏன்னா எங்கிருந்து நான் வந்து தோல்வியை ஒப்புக்கொள்ளாத மனநிலை எங்க உருவாகுதுன்னு பார்க்கிறேன்னா, எங்க ம். வெற்றிய வந்து ரொம்ப அதிகமாக கொண்டாடுறோமோ, அதிகமா. அங்க தான் வந்து தோல்விக்கான மனநிலை வந்து ஒப்புக்கொள்ள முடியாத நிலைக்கு போகுது.
ம். நம்ம வந்து ஒவ்வொரு வெற்றியும் வந்து ஏதோ உலகத்தையே நம்ம வெற்றி பெற்ற மாதிரி ஒரு கொண்டாட்டம் ஒண்ணு அந்த காம்படிட்டிவ் மனநிலையில எடுத்துட்டு போய் விட்டுரும். ம். அது வந்து தோல்வி சந்திப்பவர்களுக்கு அது வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குவதாக, அது எய்தர் தங்கள் மேலேயே வெறுப்பை உண்டாக்கலாம் அல்லது ம். மற்ற எல்லார் மேலேயும் வெறுப்பை உண்டாக்கலாம். ம். அந்த மனநிலை இருக்குல்ல. இப்போ ம். இப்போ சமீபத்தில் இந்த காஷ்மீர் விஷயத்தை பத்தி எழுதும்போது நான் துவங்குனதே அங்கிருந்து தான் துவங்குனேன். ம். அதாவது எப்போ வந்து வன்முறையாளர்கள் வந்து உருவாகுறாங்க அப்படின்னா மனம் சரியில்லாத போது ம். தேர் டிஸ்டர்ப்டு பீப்புள். அவங்க வந்து எமோஷனல் ஆகவும், அதாவது எமோஷனலாகவும் மென்டலாகவும் டிஸ்டர்ப்டா இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஆட்கள் நம்ம உருவாக்குறோம். ம். அண்ட் ரெண்டு விஷயம். ஒன்று, எங்க வந்து வயலன்ஸ், வன்முறை வந்து சோஷியல் நாமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ, ம். அது அரசே செஞ்சாலும் சரிதான். அண்ட் எங்கெல்லாம் வந்து இது ஒரு ஆயுதங்கள் அதிகப்படுத்துறோம், இது ம். ரெண்டும் தான் இதை வந்து மையப்படுத்து. இது ரெண்டு தான் இதை வந்து ஊக்குவிக்குது. ஸோ அது அதாவது ரெண்டும். பாதுகாப்ப ஐசோலேஷன்ல தான் பாதுகாப்பு நீங்க நினைக்கிறது. ம், அது ஒரு வகையான ஒரு இதுவா தான் பார்க்குறேன் நான். அதாவது நீங்க தனிமைப்படுத்திப்பதன் மூலமா தான் பாதுகாப்பா இருக்க முடியும். ம், அதாவது ஒரு ஆக்சுவல் கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சகோதரத்துவம், சமத்துவம் இதெல்லாம் எங்க இருக்குன்னா, அதில இன்டகிரேஷன் இருக்கணும். ம், இதுல இன்டகிரேஷன் இல்லையே, டிஸ்இன்டகிரேஷன் தான் இருக்கு. பிரிவினை பேசி, பேசி, பேசி தானே வெறுப்ப வளர்க்க முடியும். நீங்க ஒரு ஒரு ஒத்துமையா பேசுறவங்களால எப்படி வெறுப்ப வளர்த்து ஒத்துமையா வளர்க்க முடியும்? வெறுப்பும் ஒத்துமையும் எதிர் எதிர் திசையில பயணிக்குது. ம், அப்போ ஒரு டிஸ்இன்டகிரேஷன தொடர்ச்சியா இவங்க உறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பிரிவினைவாதத்த பேசினே இருக்கிறாங்க. ஆனா ஒத்துமையா இருக்கணும்னா, உங்களுக்கு உங்களுக்கு அங்க சகோதரத்துவம் வேணுமா இருக்கணும். ஒரு அ வெற்றி தோல்விய வந்து ஒரு பெரும் பொருட்டா பார்க்காத மனநிலை தான் உங்களுக்கு சகோதரத்துவத்தலாம் வளர்த்தெடுக்க முடியும். யாரோ ஒருத்தன் நம்மள தோற்கடிச்சுன்னே இருக்கிறான்ற ஒரு பிம்பம். தோல்விக்கு காரணம் பொருளாதார தோல்விக்கு காரணம் சைனான்னு சொல்லிடுறோம். அ இந்த மாரி மத ரீதியான வரக்கூடிய சிக்கலுக்கு காரணம் இந்த பக்கம் வெஸ்ட் சைட்ல கைய காட்டி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஏதாவது ஒரு தேசத்த கைய காட்டி விட்டுர்றோம். அல்லது ஏதோ ஒரு ஒரு மதம் சார்ந்தவங்களையோ, ஒரு இனம் சார்ந்த ஏதோ ஒரு நபர கைய காட்டி விட்டுர்றோம். தங்களுடைய என்ன சொல்றது? இயலாமைய, தங்களுடைய போதாமைய ஒப்புக்கொள்ள முடியாத தலைவர்கள் தான் இந்த வெறுப்புக்கு வந்து பயங்கர ஆதரவாயிடுறாங்கன்னு தோணுது. இப்ப நீங்க பியூஷ் கோயல்ன்ற பேர்லாம் வந்து வேற எதுக்காக நம்மளால மென்ஷன் பண்ண முடியுது? இப்ப பியூஷ் ம், கோயல் வந்து ஒரு ஒரு பொருளாதார சிக்கல் இந்த அளவுக்கு நல்லா பேசினாருப்பா. இப்ப ம், இப்ப 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 ஏதோ ஒரு பாராளுமன்றத்திலயோ, இல்ல அவர் சார்ந்த இதுலயோ கூட, இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் காரணம், தோல்விக்கு தான் காரணம், அல்லது தொய்வுக்கு தான் காரணம்னு நீங்க இல்ல பாதுகாப்பு சார்ந்து கூட ஒரு நியாயமான உரையாடல முன்வைக்க தெரியல. ம், அப்போ அந்த நியாயமான அவங்களுடைய அறியாமை ஒரு பக்கம், டெலியூஷன் குழப்பமும் அறியாமையும் சேர்ந்து, அவங்களுக்குள்ள இருக்கிற அச்சத்த வெளிப்படுத்துற ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். எங்கெல்லாம் பிரிவினை பேசுறாங்களோ, அவர்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு கர்ஜனையான தோரணையில தான் பேசுறாங்க. ம், வாயில பேசுவாங்க, பேச முடியலனா அடிம்பாங்க. ம், இன்னைக்கு அவரு ஏக்நாத் ஷிண்டே இவங்கலாம் பேசுனத கூட ஏத்துக்க முடியுது. ம், பண்றாரு. ம், எவ்வளவு இயலாமை பாருங்க. இப்ப இப்ப ஒரு மனிதன வந்து சும்மாவே நான் சுட்டுக் கொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு பாதுகாப்பின்மையில நீங்க இருந்துகிட்டு, ஒரு ஒரு சாமானிய மக்கள ஒரு குழந்தை என்ன பண்ணிடும்? ஒரு ஒரு மூளை சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அவங்க அம்மாவும் சிஎம்சிலயோ இல்ல சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லயோ படுத்துன்னு இருக்காங்கன்னு வைங்க. ம், இந்த தேசத்துக்கு யார் வந்து பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறவங்க? ஏக்நாத் ஷிண்டேவா? இல்ல அந்த குழந்தையா? இத்தனை வெறுப்ப மனசுல சுமந்திருக்கிறவர், நாளைக்கு யார் பக்கம் வேணா துப்பாக்கி திருப்பலாமே! இன்னைக்கு வந்து நாளைக்கு நமக்கு வந்து இப்ப கம்ப்ளீட்லி பேன் பண்ணிடுறீங்க. எந்த உறவும் இல்ல. நாளைக்கு இங்க என்ன பாலாறும், தேனாரும் ஓடிடுமா? அப்ரஷனே இருக்காதா? எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்களா அதுக்கப்புறம்? அப்ப நாளைக்கு நீங்க காங்கிரஸ நோக்கி துப்பாக்கி திருப்பலாம். காந்தியவாதிகள நோக்கி துப்பாக்கி திருப்பலாம். இல்ல உங்க சொந்த கட்சியில கூட நீங்க துப்பாக்கி திருப்பலாம் இல்லையா? அப்போ அந்த இந்த மனநிலை வந்து இவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா, அது பயந்தாங்கோலித்தனம் தான். தன்னுடைய ஆட்சி காலத்துல போதுமான அளவுக்கு மக்கள வந்து நிம்மதியா வச்சுக்க முடியலன்னும் பொழுது, அந்த நிம்மதி குறைவுக்கு காரணம் ஒண்ணு அ பொருட்கள் உற்பத்தி செய்றவன் பக்கம் திரும்புது. அது சாதாரண நேரத்துல. இது மாரி கொஞ்சம் பதட்டம் மிகுந்த நேரத்துலலாம் மதத்த கையில எடுத்துக்க முடியுது. இது 2 தான் அதுக்கு முழு மூல காரணமாக
டெலூஷன், அந்த குழப்பம், அறியாமையிலையும் பயத்துல இருந்து வர்றதுதான். தான் என்ன பொசிஷன்ல வகிக்கிறோன்ற புரிதல் இவங்க யாருக்கு இல்லைங்கிறது மீண்டும் மீண்டும் உறுதியா தெரியுது. அது அமித்ஷாவா இருக்கலாம், அல்லது ம், ஒரு பிரதமர் மோடியா இருக்கலாம், இல்ல இவங்களா இருக்கலாம், யாராவது இந்த ஏக்நாத் ஷிண்டேவா இருக்கலாம், இல்ல யூபியில் நடக்கிறதா இருக்கலாம். எதா இருந்தாலும் இப்ப இப்ப வேலூருக்கும் யூபிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இவங்களை எப்படி வெளியேற்ற முடியும்? ம், அதை பத்தி சட்டமன்றத்துல ஒரு உரையாடல் நடக்கலையே. ம், எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் பேசினே இருக்கிறாங்க சட்டமன்றத்துல. நீங்க ஒரு தேசத்தினுடைய ஒரு அபிப்பிராயத்தின் பேர்ல ஒரு மாநிலம் செயல்படுற சைலண்டா இருக்க வேண்டியிருக்கு. ம், இன்னைக்கு அத என்னன்னா, நீங்க வந்து ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு கருதி சட்ட ரீதியாக மறுக்க முடியலனா கூட, ஒரு தார்மீக ரீதியாக நம்ம ஒரு கையேறு நிலையில இருக்கிறோம். ஒரு ம், நம்ம நம்ம தோல்வி அடைஞ்ச இடத்துல, காங்கிரஸ் தோத்த இடத்துலயோ, நம்ம கூட்டணி தோத்த இடத்துலயோ, ஒரு கையேறு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அடுத்த எலக்ஷன் இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டண்ட் கூட பண்ணியிருக்கலாம். ம், அதுக்கு கூட பண்ணலன்னும் பொழுது, இன்னும் மேலும் மேலும் நமக்கு கேள்வி வருது. அவர்களுடைய அம் அதிகார தொனியும், இவர்களுடைய மௌனமும் ஒரே வகையான கலக்கத்த மனசுல ஏற்படுத்துது. எத்தனையோ விஷயங்கள சிலாகித்து பேசினுருக்கிறாங்க இப்போ சட்டமன்றத்துல. ம், நாம ஒரு கையேறு நிலையில இருக்கிறோம். நம்ம சகோதரர்கள வந்து இது மாரி ஒரு சகோதரிய, ஒரு குழந்தைய வெளியேத்தக்கூடிய இடத்துல நம்மளுடைய மாநில பரப்புக்கு, நம்மளுடைய இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா? சுயாட்சின்னு. நம்ம சுயாட்சிக்கு இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கு. நாம இந்திய கூட்டணி வந்து இதுக்காக வெற்றி அடையணும். அது இதுன்னு கூட சும்மா வெளியில கூட சட்டமன்றத்துல பேசணும்னா கூட, வெளியில ஒரு பிரஸ் மீட்ல கூட இத பத்தி பேசியிருக்கலாம். ஆனா பேசலம்போது இந்த இந்த மௌனமும் நம்மள வந்து ஒரு அது வந்து குழப்பம், அது வெறுப்புனா, இந்த மௌனம் சில நேரங்கள்ல அந்த மௌனமே பெரிய பிரச்சனையாவும் இருக்கிறதையும் கவனிக்க முடியுது. ஏன்னா நம்ம நம்ம எதிர்பார்க்கிறது தீர்வு இல்ல. ஒரு கன்சர்ன் வேணுமா இருக்குல்ல. இப்ப ம், நாம ஒரு நல்ல மாநிலத்தில தான் இருக்கிறோம். அப்படின்னாவது நமக்கு ஒரு 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 இது இருக்கணும்ல. அது வர முடியலன்னும்போது அதுவும் சேர்த்து ஒரு யோசனையா தான் இருக்கு. வெறுமனே தேசிய தலைவர்கள, இவங்க தலைவர்கள்ன்னு சொல்லக்கூடியவர்கள வெறுக்கிறது மட்டும் அரசியலா நான் பார்க்கல. ம். நீங்க யார நம்புறீங்களோ இப்ப ராகுல் காந்தி மேலயே மேல மேல இவங்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா, அந்த அது ம் ஆ பிரச்சனைகள்ல மணிப்பூர் பிரச்சனையோ, அல்லது காஷ்மீர் பிரச்சனையில களத்துல நின்னு, அந்த கருத்து சொல்லக்கூடிய இது வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு நேருவின் காலமோ, காந்தியன் காலத்தையோ வந்து நம்மளுக்கு வந்து நினைவூட்டுது. ம். இப்ப இங்க வந்து அந்த கன்சர்ன் இல்ல. ஒரு வார்த்தை அளவுல கூட அந்த கன்சர்ன் இல்லம்போது, மேலும் மேலும் நமக்கே ஒரு ஒரு தயக்கத்தையும், ஒரு ஒரு கலக்க நிலையும் உருவாக்குறது தான் பார்க்க முடியுது. அந்த வெறுப்பு எப்படி எப்படிலாம் டிராவல் ஆகுதுன்னு யோசிக்கிறோம். ஏன்னா, ஒ அ எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல இப்ப ஆஸ்திரேலியால போய் குழந்தைங்க படிக்கிறாங்க. யாரோ யார் மீதோ தாக்குதல் ஏற்படுத்தும்போது, இங்க இருக்கிற உயர்கல்வி அமைச்சர் வந்து ஒரு ஒரு குரல் குடுக்குறாரு இல்லையா? ம். நாங்க அவர்கள பாதுகாப்பா மீட்டுக்குவோம். நீங்க பயப்பட தேவையில்ல அப்படின்னு. நேரடியா நமக்கு அதுக்கும் தொடர்பு இல்லன்னா கூட, ஒரு பூகம்பம் ஏற்படுதுன்னா, நாங்க அது மாதிரி இவங்கள ரொம்ப அந்நியமா பார்க்க போய் தானே ஒரு காஷ்மீரியோ, ஒரு பாகிஸ்தானிகளோ அந்நியமா பார்க்க போய் தான் இன்னைக்கு நம்ம அந்த இல்ல மௌனத்த எனக்கு அதுதான் காக்கிறோம். இந்த அகண்ட பாரதம் பேசக்கூடிய ம். ஆட்கள் தான் இவங்க வந்து இப்போ இவ்வளவு பாகிஸ்தான் எதிர்த்து பேசுறாங்கன்னு போதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ம். நான் அதை தாண்டி இன்னொரு லெவல்ல இப்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தேசம் ம். ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து இந்தியான்னு ஒண்ணு பாகிஸ்தான் ஒண்ணு இந்த ஒரு பர்டிகுலர் வடிவுல இல்ல. ம். குடும்பங்களாக இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே அங்கேயும் இருக்கிறாங்க. ம். ஏதோ ஒரு வலுக்கட்டாயத்தினால அங்க இருக்கக்கூடிய ஏதோ பிரச்சனைகள்னால தான் வந்து தொடர்ந்து இந்த ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அவங்க அவங்களுடைய ஆதரவு தான் வந்து இது தாக்குதல் நடத்துச்சான்றது வந்து இன்னமும் வந்து எனக்கு தெளிவாக அதை பத்தின சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. பேப்பர்ல அது மாதிரி எதுவும் வரல. நான் படிச்ச அளவுல மேபி நான் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அஹ், இந்த மனிதநேயம்ன்றது எங்க இருக்கு? இப்ப ம். நீங்க ஒரு வளர்ந்த நாடா உங்களை சித்தரிக்கிறீங்க. நான் நீங்க வந்து நான் விஸ்வகுரு ஆயிட்டோம் நாம. நம்ம வந்து உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ரஷ்ய போரை நம்ம வந்து நமக்காக நிறுத்துவாங்க. நம்ம மக்களுக்காக நம்ம வந்து ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்தி நம்ம மாணவர்கள் அங்க வந்து கூட்டிட்டு வந்தோம்லாம் நம்ம சொல்லிக்கிறோம்ல. ம். எங்கேயோ நடக்கக்கூடிய போரை வந்து நம்ம மாணவர்களுக்காக நாம நிறுத்த முடியும்னு போகுது. இங்க நாங்க போர் செய்யறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறோம். அதனால வந்து சின்ன பிள்ளைகளை எல்லாம் வந்து நீங்க கூட்டிட்டு போங்க தனித்தனியா.
அது ரொம்ப கொடுமை என்னன்னா, அப்பா வந்து பாகிஸ்தான்காரர், அம்மா இந்தியர். நான் 5 பிள்ளைகள் அனுப்பிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க 8 வயசு 5 வயசு பிள்ளைங்களை வந்து பார்டர்ல வந்து கூட்டு போய் அம்மாவை அனுப்பல. பிள்ளைங்களை மாத்திரம் அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ம். அதே மாதிரி பீகார்ல ஒரு பெண்ணு 35 வருஷமா நான் இங்க இருக்கிறேன், ஆனா நான் பாகிஸ்தானி, ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட இங்க தான் இருக்கிறேன், எனக்கு அங்க யாருமே இல்லை சொந்தக்காரங்க, அப்படின்னாலும் நீ போய் இது தான் ஆகணும். ஆக்சுவலி இது கான்ஸ்டியூஷன் ரைட் அடிபடுது அங்க. நம்ம அதெல்லாம் இன்னும் நம்ம அந்த மாதிரி ம். டிபேட்டே உருவாக்கல இல்ல, பொலிட்டிக்கலி. எதுக்கு 6 சொல்லனா வருஷம் இங்க இந்த இருந்தாலே ம், பை டிஃபால்ட் அவங்க வந்து இந்திய சிட்டிசன் ஆயிடுவாங்க. ஒரு ம், திருமணமாகி ஒரு 6 ஆண்டு காலம் இங்க வாழக்கூடிய சூழல்ல இருந்துட்டாலே அவ்வளவு பெரிய டிபேட்டே இங்க கொண்டு போல மீடியா. அது ஒரு பெரும் பிரச்சனை. இது ம். ஒரு ஆனா இவ்வளவு வெறுப்பு இருக்கக்கூடிய இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அம்மாவையும் 5 வயசு குழந்தையும் பிரிக்கிறதுன்றது மீண்டும் ஒரு பார்ட்டிஷியன் பேசுற மாதிரிலாம் இருக்கு. ஆல்ரெடி பார்ட்டிஷியன் ஆன தேசத்திலே ஒரு மறு சீரமைப்பு மாதிரி இது ஒரு மறு பார்ட்டிஷியனை பண்றாங்க, பிரிவினை பண்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. இது அதாவது முன்னாடி வந்து லேண்டை பிரிச்சாங்க, இப்போ மனிதர்களே முழுசா பிரிச்சிருவாங்கன்றது தான் தெரியுது. அதான் பயங்கரவாதம்ன்றது வெறுப்புல இருந்து உணவு உருவாகுது. அது உள்ளுக்குள்ள அந்த உணர்வு தூண்ட தூண்ட இன்னும் அதிகமாகும்ன்றதை நம்ம உணர்ந்தோம்னா, ம். நாம செய்யக்கூடிய செயல்கள்ல அந்த அதற்கான மூல காரணம் எங்கேயான இருக்குதான்றதை நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆமா. எனக்கு இந்த தண்ணியை நிறுத்தினதுல இருந்தே துவங்குது. ஆமா. அந்த ஊர்லயும் நம்ம ஊர் மாதிரி தானே, பணக்காரன் எங்கேயோ எங்க இருந்தோ தண்ணி வாங்கிக்குவான். அங்க இருக்கக்கூடிய ஏழைகள் தான் இப்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த அந்த ஊர்ல வந்து நம்மளோட மோசம். பாகிஸ்தான்ல ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா, மூணுல ஒரு பங்கு வந்து அவங்க ஊர்ல, மூணுல உள்ள இல்ல 40% கிட்டத்தட்ட வந்து ஏழைகள் வாழக்கூடிய நாடு. ம். ஏழைகள்னா ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடு. ம். அப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல இப்ப நம்ம ஊர்லயே நமக்கு தெரியும், ஒரு பஞ்சமோ அல்லது ஒரு பிரச்சனையோ வந்ததுன்னா, பணக்காரர்களுக்கோ நடுத்தர வர்க்கத்துக்கோ அதனால வந்து பொருளாதார ரீதியில நெருக்கடிகள் இருந்தாலுமே கூட அவங்களால வாழ்ந்துட முடியும். ஆமா. நீங்க ஒரு வளத்தை, இயற்கை வளம் ஒண்ணு, அத்தியாவசியமான ஒரு பொருள் நீங்க நிறுத்துனீங்கன்னா அடிபடுறது ஏழை மக்கள் தான். அதாவது உலகமே ஒரு கருவறைம்பாங்க. அத அவர் வாயாலே சொல்றாரு. உலகன்றது ஒரு ஒரு பந்துன்றது, ஒரு தாய் மக்கள்ன்றத எத்தனையோ மேடைகள்ல ஹிந்தில, சமஸ்கிருதத்துல கோட் பண்ணி பேசியிருக்காரு அவரு. ம். ஆனா என்னன்னா, இது சொந்த வீட்டிலேயே அதாவது என்ன சொல்றது? ஒரு ஒரு தாய் மக்கள்ன்றோம். அப்போ ஒரு கண்ல வெண்ணெய், ஒரு கண்ல சுண்ணாம்பு வைக்கிற மனநிலை தானே இது. ம். நாம இப்போ இப்போ நான் என்ன பார்க்கிறேன்னா, நம்ம தலைவர்கள் வந்து மக்கள் மீதுல நாம ஆல்ரெடி வந்து ஏற்படுத்தின அந்த வெறுப்பு உணர்வு வந்து இன்னைக்கு நம்ம தலைவர்களுடைய மிகப்பெரிய அதுல சிறைப்பட்டுட்டாங்களோன்னு தோணுது. இவங்களுடைய இன்றைய ஆக்ஷன் எல்லாமே அந்த சிறைக்குள்ள இருந்து தான் இவங்க செய்ய வேண்டி இருக்குதே தவிர, ம். ஒரு விஸ்வகுருவாகவோ அல்லது நீங்க உலக தலைவராகவோ உங்களை நீங்க உண்மையே நினைச்சீங்கன்னா, அந்த தடத்துல இருந்து இப்ப உங்களுடைய செயல்கள் இல்ல. உங்க செயல்கள் எல்லாமே நீங்களே உருவாக்குன அந்த வெறுப்பு உணர்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வந்து நீங்க இப்ப செய்ய வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்போ அ நீங்க விதைச்ச அந்த வெறுப்புணர்வு இன்னைக்கு உங்களை சிறைப்படுத்துது அப்படின்னா, அந்த வெறுப்புணர்வுக்கான அந்த தூண்டுதல் உங்களுக்குள்ள எங்கிருந்து வந்தது? இந்த சிந்தனை ம். எங்கிருந்து வருது? அந்த வெறுப்புணர்வுக்கான அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த ம். அரசியல் இன்னைக்காவது நாம அதை சிந்திக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்ததுன்னா, நாம வந்து இதுல இருந்து விடுபடுவோம் அப்படின்றது தான் என்னுடைய கடைசி கருத்தாக சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, வன்முறைனாலும், வெறுப்பாலயும் கட்டமைக்கப்பட்டுட்டு, அதிலிருந்து இனிமே இவங்க விடுபட முடியாம தவிக்கிறாங்களோன்னு கூட தோணுது. தன்ன தன்ன ஒரு ஒரு வெறுப்புணர்வினிலே கட்டமைச்சு, கட்டமைச்சு மேல வந்துட்டு, அந்த வெறுப்புல இருந்து விடுபடாம இருக்கிறதுக்கே மேலும், மேலும் வெறுத்துன்னு இருக்க வேண்டிய மாரி ஒரு ஜோக்கர்ஸ் ஆயிட்டாங்கன்னு கூட தோணும் சில நேரங்கள்ல. இந்த இவங்களுக்கு இந்த வேஷம் தான். அத மாத்தி நடிக்க முடியாதுங்கிற மாரி. அது மாரி ஒரு வேஷம் கட்டிட்டாங்க போல கூட தோணுது. ஏன்னா, அடிப்படையில எங்கெங்கேருந்து இவங்க கட்டமைச்சு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, அது குஜராத்தா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், இல்ல மத்திய அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த அமைப்புமே, அந்த இயக்கமே எங்க இருந்து கட்டமைச்சிருக்குன்னா, அந்த வெறுப்புணர்வுலயே கட்டமைச்சிருக்கிறாங்க. சி சின்ன, 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 சின்ன இயக்கங்களா கட்டமைச்சு ஒரு ஒரு பேர் இயக்கமாக உருவெடுத்து, ஒரு பெரிய அரசியல் பார்ட்டியா உருவானது பிறகு, இன்னைக்கு அதுலருந்து அவங்களால விடுபட முடியாது. ஏன்னா, ஒரு மக்கள் அந்த வெறுப்புல, வன்முறையில திருப்தி பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணுது. அந்த வெறுப்புல, வன்முறையில திருப்தியான மனம் மாறாத, இன்னைக்கு இந்த பார்ட்டியவோ, இல்ல இந்த இயக்கத்தையோ அது மாத்த முடியும்னு எனக்கு ஒரு இது இல்ல. அதனால
மனிதன் மீது இருக்கக்கூடிய இந்த கசப்புணர்வு, வெறுப்புணர்வோட யாரும் நிம்மதியா இருந்துட முடியாது. எல்லாருக்கும் துன்பம் தாங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இது வந்து நாம என்ன செஞ்சிட முடியும் இதுல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல கடைசியா. நாம என்ன செஞ்சிட முடியும்னா, உனக்கு நான் ஆதரவா இல்லங்கிறத சொன்னா கூட போதும். இந்த கருத்துக்கு நான் ஆதரவா இல்ல. போருங்கிற கருத்துக்கு நான் ஆதரவானவன் இல்ல. இஸ்லாம் வெறுப்புக்கு ஆதரவானவன் இல்ல. ஒரு ஒரு தேசத்தையே இன்னொரு தேசத்துக்கு எதிரா திருப்பதுக்கு நான் ஆதரவானவன் இல்ல. அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு மக்கள்கிட்ட இருந்துட்டாலே, மேலும் மேலும் இந்த வெறுப்பு வந்து விதைக்கப்பட்டு பெருசா அறுவடை செய்யப்படும். அது அரசியலாக, ஓட்டாக அறுவடை செய்யப்படும். அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ஆனா, இது வந்து ஒரு ஒரு சுட்டி ஒருவர் பெயர் குழப்புறார்ன்ற மாரி ஒருத்தர கை காட்டி, இவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்ற மாரியான அரசியல் இல்ல இது. காலகாலமா கட்டமைச்சிருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பினுடைய ஒரு ஒரு பீரியாடிக்ல இப்ப இவங்க இருக்கிற மாரி தோணுது. ஏன்னா, நீங்க அந்த சாவர்கர் புஸ்தகம்லாம் ரெஃபர் பண்ணும்போது அதான் தோணுது. ஒரு காந்திக்கு எதிரான ஒரு பிம்பமாக உருவாக்கணும்னு நெனச்சு, அப்புறம் அதுக்கு என்னென்னமோ பண்ணி, தன்னை ஒரு ஒரு மெஸ்ஸியா மாரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மெஸ்ஸியா மாரி எப்படிலாம் இவங்க டிராமா பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. அ எல்லாம் சேர்ந்தது தான் மக்கள் சிந்திக்கணும். அறியாமை ஒரு காரணம் வெறுப்புக்கு. இன்னொரு காரணம் ஆசையும், தோல்வியும். இதிலிருந்து விடுபட்டாலே நமக்கு போதும். ஒரு தேசியமாக நமக்கு என்ன ஆசை இருந்துற முடியும்? நிம்மதியா வாழணுங்கிற ஆசை தான். அந்த நிம்மதிய கெடுத்துக்காம இருக்கணும்னா, நமக்கு அடிப்படை விஷயங்கள் நமக்கு வேணும். அப்படிங்கிறதுல தான் தொடங்கணும். பார்ப்போம். மேலும் நெறைய பேச வேண்டியிருக்கு இதுல. இது வரலாற்றுல ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் எடுத்து பேசும்போதே இவ்ளோ உணர்வு மாறி மாறி உருவாகுது. வரலாற்று நெடுகிலும் பார்த்தா தான் தெரியும் இதனுடைய ஒட்டுமொத்த வெறுப்புணர்வுடைய ஆழத்த. அதனால குறிப்பா கல்லூரி, பள்ளி மாணவர்கள் வந்து இன்னும் விரிவான தத்துவ அரசியல்ல உள்ள இருக்கிறது தான் முக்கியம். ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஆதரவாக ஆறது அவ்வளோ ஈஸி. ஆனா தத்துவத்த உள்வாங்கி வரணும்னா நிறைய வேணும். ஏன்னா இதை பள்ளி, கல்லூரிகள்ல கொண்டு வந்து அத வன்முறையாக மாத்தும் பொழுது, இன்னும் மேலும் மேலும் இந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர குறையாது. அதனால மாணவர்கள் ரொம்ப தீர்க்கமா மற்றவர்களும் இருக்கணும். ஆனா மாணவர்கள் ரொம்ப தீர்க்கமாக தத்துவார்த்த ரீதியாக தங்கள வளர்த்து எடுத்துக்க வேண்டியது அவசியம்னு நெனைக்கிறேன். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.